இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். தென்னாட்டிலே பெரியார் என்ன செய்தாரோ அதைத்தான் அம்பேத்கர் வடநாட்டிலே செய்து கொண்டு வந்தார். நினைச்சு பாருங்க நீங்க. ஆனா எதை பற்றியே கவலைப்படாமல் வெந்தரை தின்போம் விரிவென்றால் சாபம் என்று இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே பெரியார் ஏதோ கடவுளுக்கு எதிராக பேசிவிட்டார், மதத்திற்கு எதிராக பேசிவிட்டார் என்று இன்றைக்கு புலம்பு கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அருமைக்குரியவர்களே நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? அவர் சொல்றார், இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல சூத்திரர்களாக இருக்கிறீர்கள் என்றார். உங்களுக்கு மானம் வரலையா, ரோஷம் வரலையா, உணர்ச்சி வரலையா? நீங்க எல்லாம் சூத்திரனாக இருக்கீங்களே, நம்மள தேவடியாமனு பாப்பான்னு சொல்றானே, ஏன் நமக்கு கோபம் வரல, உங்களுக்கு வரலன்னு பெரியார் கேட்டார். அது திருத்த சொல்றார். சூத்திர பட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அருமைக்குரியவர்களே அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்படியெல்லாம் இந்த நாட்டிலே போராடிய தலைவர் தான் தந்தை பெரியார். பெரியார் ஒன்றும் பொது சொத்துக்கு சேதமடைவே தவிர அவர் இன்னும் சொல்ல போன அந்த போராட்டத்துக்கு சொல்றாரு, நாம் கிளர்ச்சி செய்யும் போது கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்து புறப்பட்டு விட்டால் அங்க மிகப்பெரிய கிளர்ச்சி நடக்கும். அங்க போய் அமைதியா கிளர்ச்சி செய்யணும், அமைதியா போராட்டம் பண்ணணும். யாரும் நான் நீங்க மூசையை முறுக்க கூடாது, நான் நீங்க வீராப்பு காட்டக்கூடாது. போலீஸ் நம்மளை அடிப்பாங்க, போலீஸ் நம்மளை அடிக்க நேரிடும். போலீஸ் அடிச்சா முகத்தை காட்டாதீங்க, போலீஸ் உங்களை அடிப்பாங்க வாங்கிக்கங்க பட்டிருங்க, அவங்க மூஞ்ச பார்க்காதீங்க. போலீஸ்காரர் அடிக்கும் போது அவர் மூஞ்ச பார்த்துட்டா கோபம் தான் அவருக்கு. அதனால முதுவை திருப்பி காட்டினார் பெரியார். எந்த தலைவர் சொல்லுவாங்க? எந்த தலைவராக சொல்லுவாங்களா? நண்பர்களை யோசித்து பாருங்கள். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று அன்றைக்கே சொன்னார். 5000 பேர் 10,000 பேர் லட்சக்கணக்கானவர்கள் அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜெயிலுக்கு போனார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தியாகம் செய்துதான் இந்த இயக்கம் இன்றைக்கு இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் வளர்ந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பெரியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யூடியூப்ல கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியார் என்ன செய்தார் என்று இளைஞர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் பார்க்க முடியுது. பெரியார் நமக்காக மட்டுமல்ல, பெரியார் இந்த நாட்டில் எவ்வளவோ சாதனைகளை செய்திருக்கிறார். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார். நீங்க வரும்போது கூட ஒரு செய்தி நான் பார்த்துட்டு வந்தேன். பெரியாருடைய பேட்டிய பழைய செய்தியிலிருந்து பார்த்துட்டு வரும்போது பெரியார் சொல்றாரு, உங்களுக்கு சுதந்திர போராட்டம் உணவு எப்படி ஏற்பட்டுச்சு? காந்தியடிகள் சுதந்திரத்துக்காக போராட்டார்களே, எப்படி அவருக்கு அந்த உணர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும் போது ஐயா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் காந்தி ஒண்ணு சுதந்திரத்துக்காக எல்லாம் அவர் முதல்ல போராடுங்கிற எண்ணமே இல்லை. அவர் வந்து சுயராஜ்ய கொள்கை வேணும்ன்றாரு, அவர் வந்து கண்ணுக்கடை மறியல் செய்யணும்னாரு. இதுதான் தவிர சுதந்திரங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நாங்க காந்திய கொள்கையை பின்பற்றோம், நானும் ராஜாஜியும் அவருக்கு சொல்லிட்டு சொல்றாரு, இந்த நாட்டுல அருமைக்குரியவர்களே சுதந்திரம் என்ற பேச்சுக்கு அப்ப இடமே பெரிய காந்தியே பேசலன்றார். ஆக அப்படியெல்லாம் இருந்து விட்டு இந்த மண்ணிலே பெரியார் உழைத்தார் என்று சொன்னால் அருமைக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டாமா? முதலாக இந்தியாவுடைய முதல் மனித உரிமை போராட்டத்தை ஈடுபட்டவர் பெரியார். முதல் மனித உரிமை போராட்டம் அவரே சொல்றார். கேரளாவில் வைக்கத்துல அந்த கோயில் இருக்கிற தெருவுல ஈழ சமுதாயத்தை, நாடார் சமுதாயத்தை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அது நடக்கிற அது ஒன்று மறுக்கப்பட்டது. எப்பன்னு கேட்டீங்கன்னா ராஜாவுக்கு பிறந்த நாள் நடக்கும். அந்த பிறந்த நாள் நடந்தா ஒரு 10 நாள் ஒரு மாசம் கிட்டத்தட்ட விழா நடத்துவாங்க. அந்த விழா நடக்கக்கூடிய காலத்துல அந்த கோர்ட் இருக்கிற பகுதி வழியா போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சா, அவரு விழா நடக்கும் போதுதான் அவரு போறதுக்கு முயற்சி பண்ணாரு. அவரு மீறி போறதுக்கு முயற்சி பண்ணாரு. அங்கதான் வந்து இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னு சொன்னா அவரு தடை போட்டிருந்தான். அதை நான் போய் போராட்டம் பண்ணேன். அவரு பெரியார் தெளிவா சொல்றாரு, உண்மையிலேயே உலகத்திலேயே மனித உரிமைக்காக முதலில் போராடிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். எனவே நண்பர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி போராடி இந்த மண்ணிலே இயக்கம் நடத்திய காரணத்தில்தான் பெரியாரை இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சில பேர் இன்னைக்கு பெரியாரை பார்த்த உடனே பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா சில கட்சிகளுக்கு போயிட்டு நம்மால சில பார்ப்பன அடிமுருடிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெரியாரை பத்தி என்னென்னமோ சொல்றான். நான் என்ன கேட்கிற நண்பர்களே, தந்தை பெரியார் அவர்கள் பார்ப்பனர்கள் இன்னைக்கு பல பேர் பேசுறாங்களே, பெரியார் இல்லாம பெரியார் பேரை சொல்லாம யாராவது இயக்கம் நடத்த முடியுமா?
பெரியார் பேரை உச்சரிக்காம கட்சி நடத்த முடியுமா? நம்ம சனாதனத்தை பத்தி பேசுறோம். அந்த சனாதனத்தை பத்தி பல நாளா பேசிக்கிட்டு இருக்கோம். நாம பேசும்போது யாராவது பாப்பாங்க சொன்னானா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒண்ணும் இல்ல. மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சனாதன எதிர்ப்பு மாநாடு திருச்சியில் நடத்தினார். அவர் நடத்தி சனாதனத்தை பத்தி பேச புரிய வச்சார். அதுக்கு பிறகு என்னாச்சு? சனாதனத்தை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க 90-100 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். அது வேற விஷயம். அவர் பேசுற உடனே சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில மரியாதைக்குரிய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். சனாதனங்கிறது கால்ரா மாதிரி, அது ஒரு மலேரியா காய்ச்சல் மாதிரி, அது கொரோனா மாதிரி, அது பரவவிடக்கூடாது, அது ஒழிக்கப்பட வேண்டியது, அந்த சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்று மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் பேசினார். அவர் பேசின உடனே என்ன சொல்றான்னு கேட்டா, அப்படியே திருச்சி விடுறான். இந்த பாப்பா கூட என்ன பண்றாங்கன்னா, மெத்தியில் இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிறவ பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மந்திரியா இருக்கிறவர் பேசலாமான்றான். ஏன்னா ஒரு கவர்னரா இருக்கிறவன் RSS வேலையை பார்க்கும் போது ஒரு மந்திரியா இருக்கிறவன் கொள்கையை காப்பாற்றுறதுக்கு வேலை பார்த்தா என்ன தப்பு? நான் கேட்கிறேன், கவர்னரா இருக்கிறவரு RSS அடிவருடியாக RSS காரனுக்கு சேவை செய்யக்கூடிய வேலையை இந்த தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால், அறிவிப்புரியவர்களே, அந்த கொள்கைகளை ஊறி, அந்த கொள்கைகளை செலுத்தி, அந்த கொள்கையை சொன்ன தலைவருடைய வழிவந்த தந்தையினுடைய பிள்ளை அவர் அந்த கொள்கையை பற்றி பேசினார். என்ன தப்பு? அவர் என்ன சொன்னாரு? சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னார். சனாதனம்னா என்ன? முதல்ல சனாதனம்னா ரூபாய்க்கு எத்தனை இருக்குன்னு சொல்றதா? ரூபாய்க்கு எத்தனை மணின்னு சொல்றதா? மீட்டர் என்ன சொல்றதா? ஒண்ணு இல்ல. சனாதனம் என்பது சாதியை காப்பாற்றுவது சனாதனம். சாதி இருக்கணுங்கிறது சனாதனம். மதம் இருக்க வேண்டும் என்று சொல்ல சனாதனம். சாதி ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்வது சனாதனம். காரணம் மார்க்ஸ் சொல்கிறார், இந்த நாட்டில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது சொல்றார். மாற்றம் ஒன்றுதான் மாறாது. எதுவா இருந்தாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நிலையானது எதுவுமே இல்லை. அதனால மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதுன்னா, இவன் சனாதனம்னா மாறாத ஒண்ணுன்னா, மாறாத ஒண்ணுன்னா இவன் சனாதனம்னா இந்து மதம்னு சொல்லிட்டான். சனாதனங்கிறது இந்து மதம். இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லாமா? ஒரு மந்திரியா இருக்கிறவர் சொல்லாமான்னு கேட்டான். அவர் சொல்றாரு, நாங்கள் இந்து மதத்தை ஒழிக்க போகிறோம் என்று சொல்லவில்லை, சனாதனத்தை என்கிற கொடுமையை, தீண்டாமையை ஒழிக்க போகிறோம் என்றுதான் சொன்னேனே தவிர, நான் இந்து மதத்தையோ இந்துக்களையோ ஒழிக்க வேண்டும் என்று நான் சொல்லல. எனவே நான் சொன்னது இதுதான் சொன்னேன். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் நான் பொறுப்பில்லை சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நான் வாபஸ் வாங்கவோ மன்னிப்பு கேட்கவோ நான் தயாராக இல்லை என்று சொன்னார். அருமையில எதற்காக சொல்றேன்னு சொன்னா, பெரியாருக்கு நேரா பதில் சொல்ல அவசியம் இல்லை, தலைவர் வீரமணி நேரா பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சனாதனத்தை பற்றி பேசிய உதயநிதி அவர்கள் அங்க சொல்லுகிற போது அவர் தலைக்கு 10 கோடி ரூபாய் விளைவிக்கிறான் இந்த நாட்டிலே பார்ப்பவர்கள் என்று சொன்னால், அப்படி என்றால் சனாதனத்தை காப்பதற்கு யாரையும் வெட்டுவதற்கும், யாரையும் கொலை செய்வதற்கும், யாரையும் பலி வாங்குவதற்கும் பார்ப்பவர்கள் தயாராக இருக்கிறார்களோ இல்லையா? நினைச்சு பாருங்க. பெரியார் சொல்றார், புத்தன் கடவுள் இல்லைன்னு சொன்னா, கடவுள் இல்லைன்னு நேரடியாக கூட சொல்லல, ஒரு அறிவை கொண்டு சிந்திப்பாருன்னு சொன்னா புத்தன். அந்த புத்தனை எப்படி வெட்டினாங்க தெரியுமா? வெட்டி கை வேற, கால் வேற, தலை வேற வெட்டி துண்டு துண்டா போட்டான். புத்தர் கொலை செய்யப்பட்டார் என்ற வரலாறு இருக்கிறது. எனவே புத்தரை கொலை செய்தார்கள், பழி வாங்கினார்கள். எனவே அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிற உதயநிதிக்கு 10 கோடி ரூபாய் தலைக்கு விலை வைக்கிறார் என்று சொன்னால், ராமன் எந்த கல்லூரியில படித்தார், பொறியியல் கல்லூரியில எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு கலைஞர் கேட்டார் என்பதற்காக அவருடைய தலைக்கு 5 லட்சம் விலை விதித்தார்கள் என்று சொன்னால், பார்ப்பவர்கள் எந்த அளவிற்கு சனாதனத்தை காக்க வேண்டும், வன்முறையை தூண்ட வேண்டும், சனாதனத்தை எதிர்ப்பவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அருமை நடுநிலையாளர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்துக்களுக்கு எதிராக, இந்து மதத்திற்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் தீர்த்து கட்டுவார்கள். காந்தியடிகள் எல்லாத்தையும் சொன்னார். அவர் இந்து மதம் இருக்கணும்னு சொன்னாரு, கீதையை தான் நம்பினாரு, அவர் எல்லாத்தையும் சொன்னார். இந்து ராமாயணம், மகாபாரதம், கடவுள் இதெல்லாம் அவரு நல்லாவே சொன்னார், அதெல்லாம் நம்பினாரு. ஆனா
அந்த காந்தி ஏன் கொல்லப்பட்டாரு? ஏன் கொலை செய்யப்பட்டார் காந்தி? இந்த நாடு மதசார்பற்ற நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று ஜனசங்கம் விரும்பியது.